அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சரி தாங்க வந்திருக்கோம். நர்சரி கார்டனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் செடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எங்கள் மைனி அப்போ எங்களுக்கு வந்து செடி வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, கடையத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ இல்லை 3/4 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் இந்த நர்சரி கார்டன் வந்து இருக்குது. இங்கே வந்து எல்லா விதமான செடி, பூக்கள் செடி எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வந்து எல்லாமேட்டு. நான் வந்து இந்த பூக்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பூக்கள் வந்து பதிவாகலை. ஏன் அப்படின்னா, ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. அதனால் வந்து வீடியோ வந்து ப்ளே ஆக மாட்டான்னு சொல்லிடுச்சு. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு சரியாக தெரியல. ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டதுனால அந்த வீடியோ வந்து சேவ் ஆகலை. அதனால் இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு இது மற்றவங்க எடுத்திருக்கேன். இதை எடுத்தது தான் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். பாருங்கள், இங்கே தாமரை பூக்கள்லேட்டு நிறைய வகை வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ வந்து. இது வந்து செம்பருத்தி பூ. இலையே அவ்வளோ இல்லை, ஆனால் பூக்கள் வந்து அதிகமாக இருந்துச்சு இதில் வந்து. இது பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த செம்பருத்தி பூ வந்து. அப்புறம் வந்து பக்கத்தில் நிற்கிற வந்து அடுக்கு செம்பருத்தி. இது வந்து நாடா என்னன்னு தெரியல, ஆனால் பார்க்க வந்து எனக்கு இது வந்து செம்பருத்தி மாதிரியே தெரியல. அப்புறம் எங்கள் தங்கச்சி தான் சொன்னா, இது செம்பருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா. அது பக்கத்தில் இருக்கிறது அடுக்கு செம்பருத்தி. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்ன பூன்னு தெரியல. இது வந்து அழகு செடிங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பாருங்க, இது வந்து தாமரைப்பூங்க. இதுங்க அல்லிப்பூ, தாமரைப்பூ எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்குது. இது பாருங்கள், பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பூ வந்து. இது வந்து லைட் க்ரீம் கலர். இது வந்து அது பர்பிள் கலரு, இது வந்து லைட் க்ரீம் கலரில் இருக்குது. அப்புறம் வந்து தாமரைப்பூவும் இருந்துச்சு. தாமரைப்பூ வந்து அந்த விதையோடயே அப்படியே பார்க்க அழகாக இருந்துச்சு. அது வந்து அது காட்டுறேன் பாருங்கள். இது பர்பிள், இது வந்து டார்க் பர்பிள் இது வந்து. ஆனால் இது தாமரைப்பூவா என்ன பூ எனக்கு தெரியலை. ஆனால் அங்கே தாமரைப்பூ மாதிரியே வச்சுருந்தாங்க. இன்னும் டேபிள் ரோஸு, அப்புறம் குட்டி குட்டி பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து என்னோடய ஃபோனில் வந்து இந்த மாதிரி ஹீட் ஆகிட்டதுனால ஃபோன் வந்து ப்ளே ஆக மாட்டேன்ருச்சு. வீடியோ வந்து சேவ் ஆகலை, பதிவாகலை. ஆனால் நான் இதுங்களை மட்டும் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து. இதுதாங்க ஒரிஜினல் தாமரை நினைக்கிறேன் இது வந்து. இதில் வந்து அவ்வளோ பூக்கள் வந்து இல்லை, ஒரே ஒரு பூ மட்டும்தான் இதில் வந்து இருந்துச்சு. அங்கே இருக்கு பாருங்கள், லைட் பிங்க் கலரில். அடுத்தது காட்டுறேன் பாருங்கள், அந்த பூ நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த தாமரை பூ மாதிரியேட்டு. இது வந்து அல்லின்னு நினைக்கிறேன். இது வந்து இங்கே பாருங்கள், இது ஒத்த இதழ் அல்லின்னு நினைக்கிறேன். அல்லியா அது தாமரையாக தெரில. அடுத்து பாருங்கள், இதுவும் அதே மாதிரி பர்பிள் பூ தான். இதில் 2 விதம் நிற்கிது. ஒன்று பிங்க்கு, ஒன்று வந்து பர்பிள். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பூ வந்து. இது சூப்பராக இருக்குது. இப்போ தாமரைப்பூ காட்டுறேன் பாருங்கள், அது ஒரிஜினல் தாமரைப்பூ. இது வந்து பார்க்க அவ்வளோ அழகாட்டம் இருந்துச்சு. அது வந்து இதுதான் இந்த ஒரிஜினல் தாமரைப்பூ. இதில் சின்ன வயசில் இந்த தாமரைப்பூடைய நடுவில் வந்து அரிசி மாதிரி விதை இருக்கும். அதை நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து. இது தாமரைப்பூ தான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து தாமரைப்பூ நிறைய வச்சுருக்காங்க. கலர் வந்து விதவிதமாட்டு நல்லா இருக்குது தாமரைப்பூவெல்லாம் பார்க்குறதுக்கு. அடுத்து நாங்கள் வந்து ரோஸ் செடி, அப்புறம் வந்து சுண்டைக்காய் செடி, அப்புறம் வந்து பப்பாளி, நாட்டு பப்பாளி, இது எல்லாம் வாங்கினோம். இதெல்லாம் பதிவே ஆகலை இது வந்து வீடியோவில் வந்து. இந்த தாமரை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இது வித்தியாசமாக இருக்குது, பார்க்கவும் அழகாக இருந்துச்சு இந்த தாமரைப்பூ வந்து. இது என்ன கலர்னால் ஒயிட் கலர். இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நடுவில் விதை. இது அந்த நம்ம மக்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தாமரை விதை, அந்த விதையோடு இது வந்து இருக்குது நடுவில். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுலேயே பல விதம் வச்சுருக்காங்க. அந்த பூக்கள் தான் என்னால் எடுத்தும் எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து செடிங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னென்ன செடி வாங்கியிருக்கோன்னு பார்த்துக்குறோம். முள்ளு சீத்தா, பன்னீர் ரோஸு, அப்புறம் இது பப்பாளி, நாட்டு பப்பாளி, அப்புறம் வந்து மல்லிகைப்பூ செடி. அடுத்து வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா, சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இது வந்து 30 ரூபா.
இந்த செடிங்க எல்லாமேட்டு. எல்லா செடியும் 30 ரூபா, சுண்டைக்காய் செடி 30 ரூபா, பப்பாளி செடி 30 ரூபா. இப்போ இதை வந்து நாங்கள் நட்ட போகிறோம். பாருங்க, நான் வந்து நல்லா குழி தோண்டி வச்சுருக்கேன். வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து சுண்டைக்காய் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா இது நாங்கள் மதியானம் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த வெயிலுக்கு வந்து அது வந்து தலை சாஞ்சிருச்சு, வாட்டம் கொடுத்துருச்சு. அதனால் உடனே நட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி மருமகளை கூட்டி நாங்கள் வந்து நான் வந்து நட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் நட்டிடலாம் அப்படின்ட்டு சுண்டைக்காய் வந்து நட்டிகிட்ருக்கோம். இந்த சுண்டைக்காய் செடி வந்து 30 ரூபா தான். பப்பாளி செடியும் 30 ரூபா. ரோஸ் செடி வந்து பன்னீர் ரோஸ் வந்து 40 ரூபா. முள்ளு சீத்தா வந்து 80 ரூபா சொன்னாங்க. மல்லிப்பூ வந்து 40 ரூபா சொன்னாங்க. இப்போ இதை வந்து நட்டியாச்சு. அடுத்து வந்து என்ன நட்ட போகிறோம், பப்பாளி வந்து நட்ட போகிறோம். இது நல்லா ஆழமாக தோண்டிட்டு நட்டிட்டேன். இது வந்து ஆனால் இது ரொம்ப ரொம்ப வாடின மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆகும் தெரில. அதனால் முதல்ல நட்டிடலாம்னு சொல்லிட்டு உடனே நட்டிட்டேன். அடுத்து வந்து இப்போ பப்பாளி வந்து நட்ட போகிறேன். இது வந்து எங்கிட்ட நிறைய பப்பாளி வந்து வந்தது. ஆனால் அது வந்து பூ பூக்குது, காய் காய்க்க மாட்டேங்குது. அதனால் அது வெட்டி வெட்டி போட்டு இன்றைக்கி சரி சொல்லிட்டு அங்கேருந்து விதை கொண்டு வந்து வச்சும் அது வந்து வரல. அதனால நான் வந்து இங்கே 30 ரூபான்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஒரு நாட்டு பப்பாளி வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து இப்போ வந்து நட்ட போகிறேன். அந்த முள்ளு சீத்தா, அப்புறம் வந்து இன்னொரு பப்பாளி, அப்புறம் வந்து மல்லிப்பூலாம் எங்கள் மைனிக்கு. இது நான் வந்து 3 தான் வாங்கினேன். இந்த பப்பாளி, சுண்டைக்காய், ஒரு ரோஸ், பன்னீர் ரோஸ் ஒன்று வந்து வாங்கினேன் நான் வந்து. இப்போ பப்பாளி வந்து நான் வந்து நட்டிட்டேன். அடுத்து வந்து இது வந்து ரோஸுங்க, பன்னீர் ரோஸு. இது பாருங்கள், இதையும் இங்கனே நட்டியிருப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நட்டியாச்சு. 4 சுண்டைக்காய் மொத்தம் 4 காலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது கொஞ்சம் நட்டிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே தண்ணி வந்து விட்டுட்டேன். ரோஸும் பப்பாளியும் அப்படியே இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சுண்டைக்காய் தான் என்ன பண்ணுன்னு தெரில. நான் அதனால் அதை முதல்ல நட்டிட்டேன். நான் வந்து இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நட்டிட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றலான்னு சொல்லிட்டு தண்ணி வந்து விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.